அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. அதாவது குருவாழ்க குருவே துணைன்னா, குரு வந்து நல்ல ஒரு பாதை காட்டுறவர். அதாவது குரு வழி இல்லாத மற்றவங்க கிட்ட போனா குருடரா தான் போணுமா. ஏன்னா குரு வந்து நல்ல நன்னடத்தை பத்தி சொல்லிக் குடுப்பாரு. அதாவது "ஒரு மயில் ஆமை போல் ஐந்தெழுக்கல் ஆற்றில் எழுமையும் ஏமா புடைத்துன்னு" சொன்னார் திருவள்ளுவர். ஒரு பிறப்பில யாரு தன்னுடைய உறுப்புக்களை மெய், வாய், கண், மூக்கு சேர்ந்து 5 என்று சொல்லக்கூடிய பொருள்களை அடக்கி ஆள வல்லவனா இருக்கானோ, அவனுக்கு 7 பிறப்பிலே சிறப்ப தரும். ஆமை எப்படி எதிராளி பார்த்த உடனே 4 காலையும் தலைய உள்ள இழுத்து ஓடு மட்டும் தான் காமிக்கும் உடம்ப. அதுபோல நம்ம ஐம்புலன தான் அடக்கணும். அப்போ உண்மை தவத்துக்கு இது மெய், வாய், கண், மூக்கு, செவின்றது உண்மை தவம். இதனுடைய நீங்க கோட்பாடுல வர சொல்ல பார்த்தீங்கன்னா, மெய் உணர்தல்னு பேர். அதாவது உடம்பால் ஏற்படக்கூடிய ஒரு சுகம். அது ஒரு பஸ்ல பிரயாணம் பண்ணும் போவோம். நம்ம தனியா உட்கார்ந்து போவோம். ஒரு வயதான ஒரு மூதாட்டி வந்து உட்காருவாங்க. அப்ப தாய்மையான ஒரு தாய் வந்து உட்கார்ந்தாங்கன்னா, அந்த உணர்வு உனக்கு ஏற்படாது. அதேபோல ஒரு அறியாத இளம்பெண் உன் பக்கத்துல உட்கார்ந்தா, உனக்கு அன்னைக்கு ஒரு தோள்ல ஒரு சுகம் ஏற்பட்டு, உனக்கு உணர்ச்சி அதுக்கு பெருகும். அது மாரி பெருகக்கூடாது. எப்படி ஒரு குழந்தை உட்கார்ந்தா எப்படி அன்பா நேசிக்கிறோமோ, அதுபோல ஒரு எண்ணங்கள் தான் உன் மனசுல வரணுமே காண்டி, இந்த மெய் சுகம் வரக்கூடாது. அதனால தான் இந்த பஞ்ச உறுப்புல வந்து மெய்ய சொன்னாங்க, உடல சொன்னாங்க. இந்த உடலுக்கு வந்து என்னடான்னா, இந்த அதாவது தொடு உணர்ச்சி, உணர்ச்சி வந்து வரக்கூடாது. அந்த அளவுக்கு அத கட்டுப்பாடு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாய், மெய், வாய். வாய்க்கு என்னடான்னா, இனிமையா பேசணும். எப்பவுமே பேசினாலும் இனிமையா பேசணும். அதனால திருவள்ளுவர் என்ன சொன்னார்னா, "இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்பு காய் கவர்ந்தற்றுன்னாரு." இனிமையான வார்த்தைகள் தான் பேசணும். கெட்ட வார்த்தைகள பேசக்கூடாது. அது அளவுக்கு நம்ம இனிமையான கனி வகைகளையும் சாப்பிடணும். இனிமையான அதாவது காரசாரம் அதிகம் சேர்த்துக்காத உணவுகளையா சேர்த்துக்கணும். இப்படியா வந்து இந்த உணவ நம்ம சேர்த்துக்க சொல்ல, நம்ம உடல் வந்து கட்டுப்பாடு வரும். நோயற்ற வாழ்வு வாழலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பாடு சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு, வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சு தலை மூழணும். மா ப மா பட்சம் 1 முறை போகம் இருக்கலாம். மாசத்துக்கு 2 முறை. அது மாரி வருஷத்துக்கு 2 முறை மலக்கழிவுக்கு எண்ணெய் சாப்பிடணும். அது மாரி சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும். புத்தி கூர்மையா இருக்கும். சிந்தனை தெளிவு வரும். அறிவு வளரும். கண் குளிர்ச்சி தரும். உடல் வெப்பத்த தணிக்கும். சொறி, சிரங்கு, நமைச்சல்லாம் வராது. அதாவது வாரம் 2 முறை எண்ணெய் ஸ்நானம் செய்யணும். இப்படி உடலால் ஏற்படக்கூடிய விஷயம். அதாவது மெய் வாயில வந்து இது மாரி இந்த காரசாரமான உணவுகள தவிர்த்து, கார, உப்பு இல்லாத கம்மியா சாப்பிட்டு, தேக சித்தி பண்ணணும். மெய், வாய். அடுத்து 2வது வந்து கண்ணு. கண் போறத்துல நம்மளுடைய எண்ணங்கள் போகும். கண் போறத்துல நம்ம எண்ணங்கள் போகும், கவனங்கள் போகும். அப்போ கண்ணு எதுல பார்க்கணும்னா, நல்லத மட்டும் பார்க்கணும். ஒரு கெட்டதா நடக்குதுன்னா அத பார்க்கக்கூடாது. தீமையான ஒரு படக்காட்சிகள பார்க்கக்கூடாது. தீமையான ஒரு துன்பமான நிகழ்வுகள பார்க்கக்கூடாது. கண்ணுக்கு குளிர்ச்சியா, இனிமையா அந்த மாரி கண் பார்வையில நம்ம மனச உள்ளடைக்கணும். ஏன்னா, ஓடி திரியும் நெஞ்சினா கண் புறத்துல தான் நம்மளுக்கு எண்ணங்கள் போகும். அதனால எண்ணங்கள் போவாத நம்ம பார்த்துக்கணும். அத வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து கண்ணு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மெய், வாய், கண், மூக்கு. மூக்குன்னா நுகர்தல்னு பேரு. வாசனை அறிதல். அதாவது கெட்ட நாற்றம், இது துர்நாற்றம், இது வாசனைன்னு வந்து அந்த எண்ணம் கூட இருக்கக்கூடாதாம் அந்த மூக்குக்கு. சலனமற்று இருக்கணும் மூக்கு வந்து. அது வாசனை. அதெல்லாம் நான் 25 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் சொல்லலாம், ஒரு நாய் செத்து கிடந்தா கூட அந்த பக்கமே போவேன். யாருமே மாட்டாங்க. நான் போவேன். ஏன்னா, அந்த நுகரக்கூடிய தன்மைய கூட நான் உணர்ச்சியில வச்சுக்க மாட்டேன். அப்ப ஜடமா தான் போவேன் அங்க. ஒரு உயிரற்ற பொருள தான் போனேன். உயிருள்ள பொருளா நான் மாட்டேன். அதேமாரி வாசனை வருதுன்னு நுகரவும் மாட்டேன். அது மாரி என்னுடைய அந்த 5 புலன்ல மூக்கையும் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செவி. செவி வந்து நல்லவே தான் கேட்கணும். கெட்டத கேட்கக்கூடாது. இந்த கெட்டத கேட்காத நல்லதையே கேட்டு, அதாவது முதல்ல சொல்லுவார். கோவிந்தேதி தினம் ஸ்தானம், கோவிந்தேதி சதா ஜபம், கோவிந்தேதி சதா தியானம், கோவிந்தேதி சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சொல்லுவார். குருமந்தத்துல, மூலமந்தத்துல. அப்படின்னு சொல்ல இந்த அந்த கோவிந்த நாம சங்கீதம் எப்பவுமே இறைவனுடைய நாமம் காதல கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம படிச்சுட்டு மனசுல தின கூட அதில் காதல கேட்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் என்னடான்னா, ஒரு குரு மூலியமா அறியாதான் குருவரியா மாந்தற்கு தீபம் ஏதுன்னாரு அது அகத்தியர். குருவி தாள் பணிந்து கொடுவதற்கெல்லாம் அது நூற்றின் சிவம் ஔவையார். யாரு குரு உடல் பொருள் ஆவி அத்தனையும் குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணி ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சிவபெருமான் காட்சி கொடுப்பாரு.
குரு நீ அறியாத நான் அத்தை பார்த்தேன் அத்தை பார்த்தேன் என்ன சொன்னாலும் அதெல்லாம் வந்து உத்தியோகத்தில் அதெல்லாம் அடைய முடியாது. அப்போ தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அது மாதிரி குரு வந்து காமிக்கணும் சொல்லி. அதுபோல இந்த நிலையில வந்தாதான் அந்த நிலையை அடைய முடியும். இதை தான் வந்து வள்ளல் பிராணம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, கற்பங்கள் பல கோடி செல்ல தீய அனநடு ஊசியின் மேல் காலை ஊன்றி உணவின்றி உறக்கமின்றி புலர்ந்தெலும்பு புலப்பட ஐம்புரிய ஓம்பி நிற்போர் கொளித்து காட்டில் வாயிலின் முனிவர் கொளித்து அமரர் கொளித்து நான் மறை கொளித்து திருப்பாளர் சிற்பத்தில் சின்மயமாய் விளங்கும் தேவதேவேன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த குரு உபதேசத்தை பார்க்காதவங்க காடு மரலாம் சுற்றி போய் கடுந்தவம் பண்ணாலும் காய்கறி இலை கந்தமூலை தின்னாலும் இந்த ஒளி பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த கற்பகால கோடி வருஷம் சுற்றி வளையமிட்டு ஒரு கால் தவம் பண்ணுற சாப்பாடு இல்லாத தூக்கம் இல்லை எலும்புதோல் தான் நிற்குது. அப்படி நின்னா கூட அவன் வந்து இந்த ஒளி அறிய முடியல. தேவர் பார்க்கலன்ற 4 வேதம் பார்க்கலன்றார். யுக்தி சாமம் அதர்வன் 4 வேதம் கூட இந்த பொருளை பார்க்கல. அப்போ திருவாரூர் அடியார்களுடைய உள்ளத்துல குரு கிட்ட அருள் பெற்றவங்கெல்லாம் இந்த ஒளியை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு விஷயத்த ஒரு சிலர் சொல்லுவாங்க. நான் குரு 500 கேட்டார் 1000 கேட்டார்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த உபதேசம் உங்களுக்கு கிடைக்காதுப்பா. இதை போய் ஒரு பெருசா சொல்லிக்கிறீங்களே, காலகாலமா போய் காடு மரலாம் தவ மாட்டான் அவங்களாம் பார்க்காத பொருள் உனக்கு கொடுத்துக்கிறாங்கன்னா இதை நீ எப்படி கைவரப்பட்டு எப்படி செய்யணும்? இதுதான் வந்து சொல்ல முக்கியம் வேண்டாமையாக மோட்சம் வேண்டாமையாக பேய் சின்மயமானவர்கள் சொல்லுவார். மகிமை சின்மயத்தில் அவ்வளோ விஷயம்லாம் இருக்குது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஜெகன்மாதா ஜெகத் ரசிகெல்லாம் நான் உள்ள போய் பார்க்கலாம். நானே 5-8 ஆகலாம் போய் பார்த்துருக்கேன். ஆனால் சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க. எனக்குள்ள எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. சிவானமே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தைப்பெருங்கன்னு அருட்பெருஞ்சோதி.